ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டில் இருக்கிற லெஃப்ட் ஓவர் பனானாஸ் கொஞ்சம் டேட்ஸ் ஃப்ரூட் வச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பனானாஸ் ஒரு 4 பழம் வீட்டில் மிச்சம் இருந்தது. 4லேருந்து 5 பழம் தோல் உரித்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து டேட்ஸ் ஃப்ரூட்ஸை சீடு எடுத்துகிட்டு ஒரு 4 பழம் மட்டும் டேட்ஸ் ஃப்ரூட் மிச்சம் இருந்தது, அதையும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இதோட கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், கொஞ்சம் கிஸ்மிஸ், ஒரு 2 அத்திப்பழம், 2 வால்நட், கொஞ்சம் பிஸ்தா சேர்க்க போகிறோம். 4 பாதாம், அதே மாதிரி கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், 2 அத்திப்பழம், வால்நட் 2, பிஸ்தா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 4 வாழைப்பழம், டேட்ஸ் ஃப்ரூட்டு, டேட்ஸ் ஃப்ரூட் சீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 3 பழம், அத்திப்பழம், கிஸ்மிஸ் பழம், பாதாம், வால்நட், பிஸ்தா, இதை எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்க்குக்கு சுகர் வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இனிப்பு உள்ளது தான். இன்னும் ஒருக்க நம்ம ஜீனி ஆட் பண்ணணுன்னு தேவை கிடையாது. சரியா? இதெல்லாம் ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ண போகிறேன். நல்லா காய்ச்சின பால், ஃப்ரிட்ஜில் வைக்கலை, இந்த அளவு மட்டும் பால் சேர்த்துருக்கேன். இதோட இப்போது மிக்சியில் கிரைண்ட் பண்ணது இந்த கிளாஸ் ஜாரில் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் உடைச்சி இந்த மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். இந்த ட்ரிங்க் ஓவரால் ஹெல்த்தி, ஃபுல் டே எனர்ஜி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸி, நோ சுகர், எனி ஒன் கேன் ட்ரிங்க். சீனியர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூனியர்ஸ்க்கு ஸ்கூல் போகும்போது நீங்கள் இதை பேக் பண்ணியும் கொடுத்து விடலாம். மார்னிங் கொடுத்து அனுப்பலாம். மார்னிங் ஸ்டடீஸ்க்கு போகிற கிட்ஸ்க்கு, ஈவினிங் டியூஷன் போகிற கிட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.